பேரன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கின்ற பழங்குடி மக்களே, நாம் தமிழ் கட்சியின் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழ் கட்சி தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை சார்பிலே எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் உலக அளவில் பழங்குடியினர் நாள் ஆகஸ்ட் 9 ஐநா மன்றம் அறிவிப்பின்படி 1982 ஆண்டு அறிவித்த அந்த ஆணையின்படி உலக பழங்குடியினர் நாள் உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி வருகிறார்கள். பல நாடுகளிலே கோலாகலமாக இந்த நிகழ்வை முன்னெடுத்து வருகிறார்கள். ஐநா மன்றம் பல்வேறு பகுதி மக்களுக்கு உலக அளவிலான தினங்களை அனுஷ்டிக்கிறது. இளைஞர்களுக்காக, பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, இப்படி தொழிலாளர்களுக்காக சர்வதேச நாட்களாக ஐநா மன்றம் அறிவித்திருந்தாலும் உலக பழங்குடியினருக்காக இந்த நாளை அறிவித்து இருப்பது என்பது வித்தியாசமானது, வேறுபாடானது. மற்ற பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் பொதுவாக பழங்குடியினர் சர்வதேச தினத்தை முன்னிட்டு அறிவித்திருந்தாலும், ஆனால் பழங்குடியினருக்கான அறிவிப்பு என்பது ஒரு வித்தியாசமான நாளாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அந்த பிரகடனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உலக பழங்குடியினர் நாள் அன்று பழங்குடியின மக்கள் அவர்களுடைய வாழ்வுரிமையையும் வாழ்வாதாரத்தையும் வாழ்விடங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை தாண்டி ஐநா மன்றம் குறிப்பிடுகிறது, பழங்குடி மக்கள் இந்த உலகத்திற்கு, இந்த சமூகத்திற்கு, ஒட்டுமொத்தமான மனித இனத்திற்கு தந்த பங்களிப்புகளை, அவர்கள் தந்த ஏராளமான ஈடு இணையற்ற பங்கேற்புகளை எல்லாம் அவர்களுக்காக வெளியே கொண்டு வர வேண்டும், ஆவணப்படுத்த வேண்டும், அதனை ஆதாரமாக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று ஐநா மன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உலக அளவிலே இங்கே கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இந்தியாவில் கொண்டாடப்படுமா, அதை பற்றியான எண்ணம் இல்லை. அரசுகளுக்கும் ஆட்சியாளருக்கும் அதை பற்றி சிந்தனை இல்லை. ஏன் தமிழ்நாட்டில் கொண்டாட போகிறார்களா? இங்க இருக்கிற ஆட்சியாளர்களோ அல்லது பிற கட்சியை சார்ந்தவர்களோ பழங்குடி மக்களை பற்றியான அந்த தினத்தை கொண்டாடுவார்களா? கிடையாது. ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் பழங்குடி மக்களை, தொல்குடி மக்களினுடைய வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கின்ற ஒரு கட்சி, தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துக்கின்ற ஒரு கட்சி, அதை நாம் தமிழர் கட்சி அருமை தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் பேர் இயக்க மட்டும்தான் இந்த உலக பழங்குடியினர் நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறது. அந்த கொண்டாட்டத்தின் விளைவாக தான், அந்த எழுச்சியின் விளைவாக தான் இன்றைக்கு உலக பழங்குடியினர் நாள் இன்றைக்கு தர்மபுரி மாவட்டம் அரூரிலே இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. உறவுகளே, அப்படி இங்க தர்மபுரியிலே என்ன விசேஷம் என்று சொன்னால், தர்மபுரி மாவட்டம் முழுதும் மலை சூழ்ந்த பகுதி, தர்மபுரி மாவட்டம் முழுதும் குன்றுகள் சூழ்ந்த பகுதி. இதற்கு முன்னாலே இந்த பகுதிக்கு நீங்க பாரா மகால் என்று பேர். பாரா மகால் என்று சொன்னால் சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தர்மபுரி மாவட்டம், இந்த மாவட்டங்கள் உள்ளடக்கிய பகுதிகளை தான் பாரா மகால் என்று சொல்லுவார்கள், மலை சூழ்ந்த பகுதிகள் என்று சொல்லுவார்கள்.
அதற்கு பிறகு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட போது சேலம் என்று பிரிக்கப்பட்டது. சேலம் என்று சொன்னால் சேலம் என்று இங்கே மிக முக்கியமாக சைலம் என்று பொருள். சைலம் என்று சொன்னால் மலை சூழ்ந்த பகுதி. எனவே மலை சூழ்ந்த பகுதியை அந்த காலத்திலே சைலம் என்று சொன்னார்கள். சைலம் தான் இன்றைக்கு சேலமாக, சேலம் என்று சொன்னால் மலைகள் சூழ்ந்த பகுதியாக இன்றைக்கு இருப்பது காரணத்தினால்தான் இந்த பகுதியிலே நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். மலையிலும் மலை சார்ந்த பகுதியும் சமவெளி பகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பழங்குடி மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார்கள். இப்பொழுது பழங்குடி மக்கள் என்பவர்கள் யார் என்ற கேள்வி நம் முன்னாலே எழுகிறது. இந்த சமூகத்தினுடைய பொது புத்தியிலே பழங்குடி மக்களை பற்றியான ஒரு சிந்தனை. பழங்குடி மக்கள் என்று சொன்னால் நாகரிகமற்றவர்கள், பழங்குடி என்று சொன்னால் பண்பாடு தெரியாதவர்கள், பழங்குடி என்று சொன்னால் அவர்கள் எண்ணெய் தலையில எண்ணெய் கூட வைக்காம இருக்கின்ற அனாதைகள். இன்றைக்கு இந்த மக்கள் பற்றியான சிந்தனை, இந்த மக்களை பற்றியான கருத்துக்கள், இந்த மக்கள் நமக்கு அவர்களுக்கும் சொந்தமில்லை சம்பந்தமில்லை என்ற உணர்வு தான் இந்த சமூகத்தின் பொது புத்தியிலே இருக்கின்றது. அதற்கு மேல பழங்குடிகள் என்று சொன்னால் தலையிலே இறகு வைத்திருப்பார்கள், பொட்டு பொட்டு கன்னங்களிலே வண்ண வண்ண பொட்டுகளை வைத்திருப்பார்கள், குட்ட குட்ட ஆடைகளை போட்டிருப்பார்கள். இவர்கள் தான் பழங்குடிகள் என்று தவறான கருத்துக்களும் தவறான சிந்தனைகளும் இந்த சமூகத்தின் பொது புத்தியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனது அன்புறவர்களே. ஆனால் உண்மையிலே பழங்குடிகள் என்பவர் யார்? தொல்குடிகள் என்பவர் யார்? தொன்மையான இந்த சமுதாயத்தை உருவாக்கியவர்கள் யார் என்று சொல்லுகின்ற போது இந்த சமூகத்தை உருவாக்கியவர்கள் இன்றைக்கு நம்முடைய தாய் தகப்பன் எப்படியோ, தாய் தகப்பனை பெற்ற தாய் தகப்பன் எப்படியோ, இப்படி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மூதாதையர்கள் எல்லாம் எப்படி நாம் உருவாக்கி நம்மளை வழி வழியாக பாரம்பரியமாக கொண்டு வந்தார்களோ அது மாதிரிதான் முதன்மையான குடி, மூத்த குடி